டாபிக் வந்து 10th கிளாஸ்ல கிராஃப்ஸ். ஸோ கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஸோ லாஸ்ட் பிஃபோர் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ல நம்ம டூ டைப்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன் சம்மந்தப்பட்ட 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த 5 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்வர்ஸ் வேரியேஷன் பேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள் 3.49 எக்ஸாம்பிள் 3.49 இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a company initially started with 40 workers to complete the work by 150 days. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கருக்கு. ஓகேங்களா? அதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டினே டேபிள் கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 40 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா 150 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 50 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா நம்ம அந்த டேஸ் அந்த ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், கம்மி நாளில் லெஸ் பண்ண இதாகிடும். ஓகேங்களா? அப்போ 50 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா 120 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலாம். 60 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 75 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா 80 டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் அவனே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேஸ் பண்ணி நமக்கு கிராஃப் வரைஞ்சிட்டு அந்த கிராஃப்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் த டைப் ஆஃப் வேரியேஷன், இது எந்த டைப், டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனா கண்டுபிடிக்கணும் சொல்றேன். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா இங்க 120 ஒர்க்கர்ஸ் இல்ல, நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 120 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணனும்னா எத்தனை ஒர்க்ஸ் வேணும் அதை கூட கிராஃப்ல நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ வாங்க பார்க்கலாம். So okay, so is given, so given table already question கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா based on the table. தெரியும் உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன்னா ஒரு குவாண்டிட்டி இன்கிரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவாண்டிட்டி கூட இன்கிரீஸ் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஆனா இது பாருங்க இங்க வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. 40, 50, 60, 70 இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா இன்னொரு குவாண்டிட்டி இந்த டேஸ்ன்ற குவாண்டிட்டி இது இன்கிரீஸ் ஆகுறப்ப இது என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. அப்போ ஒரு குவாண்டிட்டி இன்கிரீஸ்ல போகுது, இன்னொரு குவாண்டிட்டி ரிவர்ஸ்ல ஆகுது, டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா இன்வர்ஸ் வேரியேஷன். ஓகேங்களா? அப்போ from table workers வந்து x ன்னு வெச்சிருக்கோம், days வந்து y ன்னு வெச்சிருக்கோம். ஓகேவா? if x is increased then y is decreased, not increased, decrease ஆகும். x and increase ஆகும், y is decrease ஆகும், decrease. So it is in inverse variation. ஓகேங்களா? so inverse variation first question answer இது என்ன, what type of variation, so inverse variation. ஓகேங்களா? ஓகே, inverse variation னா அப்ப நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டைரக்ட் வேரியேஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், இன்வர்ஸ் வேரியேஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அப்ப இன்வர்ஸ் வேரியேஷன் என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்னா y is equal to k by x, y is equal to k by x. அதே டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷனா இருக்கும் y is equal to k into x ஆ எழுதுவோம். ஓகேவா? y is equal to k into x னா டைரக்ட் வேரியேஷன். from inverse variation வர y is equal to k by x. ஓகேங்களா? இப்போ இதுல நமக்கு k வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படி சொன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் னு சொல்றோம். k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ k வேல்யூ என்ன ஆகும் பார்த்தோம்னா k வேல்யூ என்ன, இந்த x வந்து டிவிஷன்ல இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ k is equal to x into y ஆகும். ஓகேங்களா? அப்போ x வேல்யூ y வேல்யூ இங்க இருக்கா, 40 into 150, 40 into 150 இது பண்ணாலும், நெக்ஸ்ட் 50 into 120 இது பண்ணாலும், என்ன பண்ணாலும் லாஸ்ட்ல 75 into 80. சோ இது பண்ணா எவ்வளவு வருதுன்னா 54 16 6000 வரும். எல்லாமே 6000 வரும். இது மல்டிப்ளை பண்ணாலும் 6000. அப்போ k வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு 6000. அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும் பார்த்தோம்னா y is equal to k, k வேல்யூ எவ்வளவு
6000 by x. இதுதான் equation 1. equation அவ்வளவுதான். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க ஏன்னா அந்த கிராஃப்ல மென்ஷன் பண்றோம். சரி, இப்போ இந்த பேஸ் பண்ணி கிராஃப் வரைஞ்சலாமா? சோ இந்த டேபிள் நமக்கு இருக்கு. இது பேஸ் பண்ணி கிராஃப் வரையலாம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி வரைஞ்சு வச்சிருக்கேன். x axis, y axis. So x x dash y y y y dash. ஓகேங்களா? அப்போ கோஆர்டினேட்ஸ் இன்டர்செக்ட் பண்றது வந்து ஆரிஜின், தட் இஸ் 0 னு வெச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா 40 50 60 75 இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா 10 20 எடுத்துக்கலாம். ஓகேவா? x axis வந்து 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 140 150 160 170 180 190 200. So இது இருக்கு. அப்போ x axis என்ன எடுத்துக்கோனா மேல இருக்கிறது என்னது? workers தான். அப்போ number of workers தான் வந்து x axis எடுத்துக்கோம். இப்போ y axis பார்த்தோம்னா 150 120 100 80 இப்படி இருக்கு. சோ இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா 10 20 எடுத்துக்கலாம், இல்ல 20 40 எடுத்துக்கலாம். ஓகேவா? 20 40 எடுத்துக்கலாம். 20 40 60 80 100 120 140 160 180 200 220 240. So y axis என்ன எடுத்துக்கோனா days. அப்போ number of days தான் வந்து நம்ம y axisல எடுத்துக்கோம். So okay, இது பேஸ் பண்ணி கிராஃப் வரையலாமா? ஃபர்ஸ்ட் 40 workers வந்து 150 days பிரிக்கணும். So 40 என்ன இங்க இருக்கா? 40 workers வந்து 150 days ன்னா 140 க்கு 160 நடுவுல 150 வரும். அப்ப மிட் பாயிண்ட் இது 150. புரியுமா? நீங்க கிராஃப்ல வைக்கிறது கரெக்ட்டா பாருங்க. So அப்போ 150 இங்க வருது. So 40 வந்து இங்க வருது. So mostly இங்க வர வாய்ப்பு இருக்கு. நீங்க கிராஃப்ல வைக்கிறப்ப கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இருக்கும். So mostly இங்க. அப்போ இது என்னதுன்னா 40 க்கு 150. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெரி குட். நெக்ஸ்ட் வந்து 50 க்கு 120. So 50 க்கு வந்து 120. 50 என்ன இங்க வருது. 120 என்ன இங்க இருக்கா? So maybe இங்க வந்து வாய்ப்பு இருக்கா? So 50 க்கு வந்து 120. So 50 120. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 60 க்கு வந்து 100. So 60 க்கு வந்து 100 100னா so இங்க இருக்கு. ஓகேவா? So 100 60 க்குன்னா 100. நெக்ஸ்ட் 75. So 75 க்கு வந்து 80. 75 க்கு வந்து 80 ஆகும். 75 வந்து 70 க்கு 80 க்கு நடுவுல இருக்கிறது 75 இங்க. ஓகேவா? இந்த 75 க்கு என்ன வரும்னா 80 வரும். 75 க்கு 75 க்கு 80. கொஞ்சம் கரெக்ட்டா வெச்சுக்கங்க. 75 க்கு 80. ஓகேங்களா? சோ இந்த கிராஃப் பார்க்கும்போது இதுக்கு ஆக்சுவலா எப்படி வரும்னா கர்வ் ஷேப்ல வரும். ஓகேங்களா? எப்படின்னா ஒரு 4 தான் வச்சிருக்கோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்படி போகும் அது அப்படியே. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். ஏன் அவ்வளவு பெருசா வச்சிருக்கேன்னா நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேஸ் பண்ணமா எழுதிருக்கேன். பார்க்கலாம். சரி, இதுதான் கிராஃப். என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஈக்குவேஷன் y is equal to 6000 by x. 6000 by x. இதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்க்கு வந்து ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல். So scale என்ன? In x axis 1 centimeter is equal to x axis 1 centimeter 10 10 ஆ எடுத்துப்போம். அதனால
10 units. அதே மாதிரி in y axis 1 cm is equal to y axis ல 1 cm 20 40 60 20 20 எடுத்துக்கிறதால 20 units. ஓகே இப்போ क्वेश्चंस பார்க்கலாம். So first question வந்து graph the above data and identify the type of variation. Type of variation ஆல்ரெடி சொல்லிருக்கேன், inverse variation. ஓகேங்களா? So second question பார்த்தோம்னா from the graph find the number of days required to complete the work if the company decide to option for 120 workers. So 120 workers இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து எத்தனை டேஸ் பிடிக்கும் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுன்னு கேக்குறாங்க. அப்போ 120 ன்னா எத்தனை டேஸ்னு பார்த்தோம்னா एक्चुअली 120 வந்து 50 டேஸ் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏன்னா 75 into 80 பண்ணாலும் 6000, 60 into 100 பண்ணாலும் 6000, 50 into 120 எல்லாமே கான்ஸ்டன்ட் k வேல்யூ 60 வரணுமா? அப்போ அதே மாதிரி இப்போ 120 வர்க்கர்ஸ் னா 120 வர்க்கர்ஸ்க்கு 120 க்கு எவ்வளவு மல்டிப்ளை பண்ணா 6000 ஆகும் பார்த்தோம்னா 50 மல்டிப்ளை பண்ணா சொல்ல 50 வரும். இங்க 120. அப்ப அது தெரிஞ்ச மாதிரி இப்படி இருந்து இங்க இப்படி வரணும். அதுல இருந்து ஓகேவா? புரியுதுங்களா? என்னன்னா சோ 120 கொடுத்திருக்காங்க, இந்த 50 நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? 120 இருந்து லைன் வரைஞ்சிட்டே வரும். இந்த ஆர்க் எங்க டச் பண்ணுமோ அதுல ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து இப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க 50 40 to 60 நடுவுல 50 வரும். ஓகேங்களா? அப்போ 120 வர்க்கர்ஸ் வந்து எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 50 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா அது 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணனும்னா அப்ப எத்தனை வர்க்கர்ஸ் வந்து தேவைன்னு கேக்குறாங்க. சோ 30 into எவ்வளவு இருந்தா நமக்கு 6000 வரும்னா கண்டிப்பா சொல்லலாம் 30 into 200. அப்ப ஆன்சர் நமக்கு 200 வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆர்க் வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன் கர்வ் ஷேப் வரும். ஓகேங்களா? அதனால அது கரெக்ட்டா வரையணும். சோ 200 30 னா 20 க்கு 40 க்கு நடுவுல இங்க இருக்குமா? 20 க்கு 40 க்கு நடுவுல இருக்கு. அப்போ இங்க இதுக்கு எப்படி வரையணும்னா 200 இங்க வர மாதிரி வரையணும். ஓகேவா? அப்ப இது என்னன்னா 30 னா இங்க வரும். 30 டேஸ் வந்து 200 வரும். சோ 200 னா இங்க இருக்கும். ஓகேவா? एक्चुअली இப்படி வரும். சோ एक्चुअली இந்த ப்ரொசீஜர் என்ன சொல்லிருக்கேன்னா 120 வர்க்கர்ஸ் னா எத்தனை நாள்னா அதை கண்டுபிடிச்சு 50 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றோம். அதே மாதிரி 30 டேஸ் கொடுத்திருக்கு 30 டேஸ் கொடுத்தாங்க எத்தனை நாள்னா 200. அப்ப 30 into 200 600 கரெக்ட்டா இருக்கு. அப்படி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இன்வெர்ஸ் வேரியேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆனா உங்களுக்கு புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x into y பண்ணாலும் 60 பாருங்க 40 into 150 பண்ணாலும் 6000, 150 into 40 பண்ணாலும் 6000 தானே. ஏன்னா இப்போ एक्चुअली புக்ல வந்து இதுவா கொடுத்துருவாங்க கிராஃப். இந்த 30 க்கு 200 போட்டுருக்காங்களே அத வந்து இப்படி போட்டுருப்பாங்க. 30 அந்த இங்க எடுத்துப்பாங்க. பாருங்க 30 இப்படி எடுத்துப்பாங்க. அதுல பார்த்தா கரெக்ட்டா 200 வர்க்கர்ஸ் வருதுங்களா? சோ இப்படி எடுத்துக்கலாம். உங்க புக்ல வந்து அப்படியே கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு சொல்றது நான் அப்படி சொல்லிருக்கேன். ஏன்னா டேஸ் கொடுத்தப்ப டேஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு வர்க்கர்ஸ்க்கு வரும். எப்படி வர்க்கர்ஸ் கொடுத்தா நம்ம வந்து டேஸ் கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி டேஸ் கொடுத்தா வர்க்கர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆனா இப்படி போட்டா என்ன மீனிங்னா அப்போ 30 வர்க்கர்ஸ் வந்து 200 டேஸ் வர மாதிரி தான் மீனிங் இது. ஓகேங்களா? அதனால நீங்க புக்ல வந்து இது கொடுத்திருக்காங்க, இப்படி கொடுத்திருக்காங்க, நீங்க இது ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ கன்க்ளூஷன் இந்த கிராஃப் யூஸ் பண்ணி இந்த क्वेश्चंस வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா from graph ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து what type of variation. சோ நம்ம கிராஃப் பார்த்து கூட சொல்லலாம். கர்வ் ஷேப்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். the type of variation is inverse variation. First question is over. Second question என்ன சொல்லிருக்கோம்னா 120 workers இருந்தாங்கன்னா அது எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணனும். பாருங்க 120 workers வந்து how many days? 50 days.
so 50 days ஏன்னா ஆல்ரெடி கிராஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन ஓகே 30 டேஸ்ல வந்து எத்தனை வர்க்கர்ஸ் வேணும்? சோ 30 டேஸ்க்கு வந்து எத்தனை வர்க்கர்ஸ் வேணும்னா 200 வர்க்கர்ஸ். சோ 200 workers. ஓகேங்களா? சோ இதுதான் क्वेश्चन எக்ஸாம்பிள் 3.49. ஓகேங்களா? இன்வர்ஸ் வேரியேஷன் பேஸ் பண்ணி क्वेश्चन நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா சோ 30 டேஸ்க்கு 200 அதாவது இதுக்கு உங்களுக்கு ஃபுல்லா பெருசா போகுது. சோ இது வந்து என்னன்னா 120 வர்க்கர்ஸ் வந்து 50 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இது வந்து 200 வர்க்கர்ஸ் வந்து 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சோ இதுதான் நீங்க கிராஃப் டிரா பண்ண கொஞ்சம் கரெக்டா டிரா பண்ணிக்கங்க. இல்ல நீங்க இந்த லைன் போட்டா இது போட்டுக்கங்க. 30 வர்க்கர்ஸ் வந்து 200 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ 600 வரும். ஓகேங்களா? சோ போட்டா ஈக்குவல். ஓகேங்களா?